ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து மண்டே வந்து காலையில் 8 to 12 வரை ஜிக்ஸ் வந்து நம்ம புக் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிக்கே வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து அசைன் பண்ணியிருக்காங்க ஆரியபவன் ஹோட்டலில். வாங்க அதை போய் பிக்கப் பண்ணலாம். கைஸ், நம்ம வந்து ஆரியபவன் ஹோட்டல் வந்துட்டோம். நம்ம ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 6640. நம்ம போய் அதில் போய் பிக்கப் பண்ணிக்கலாம் ஆர்டரை. ஆரியபவன் ரெஸ்டாரண்ட் இதுதான். நம்மளோட ஆர்டர் வந்து ரெடியாக இருக்குது. நம்ம இதை போய் டெலிவரி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பைக் அங்கே தான் நிற்குது. இதை வச்சுட்டு டெலிவரி பண்ண போகலாம். கேஸ் நம்ம லொக்கேஷன் வந்துட்டோம். கஸ்டமர்கிட்ட போய்ட்டு டெலிவரி பண்ணலாம். நம்ம டெலிவரி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஆர்டருக்காக போய் வெயிட் பண்ணலாம். கைஸ், நமக்கு இப்போ 2வது ஆர்டர் அசைன் ஆகிருக்கு. வாங்க நம்ம அதை போய் எடுத்து டெலிவரி பண்ணலாம். 2வது ஆர்டரும் ஆரியபவன் ஹோட்டல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோட் ரோடு பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது இந்த ஹோட்டல். பியூர் வெஜ் ஹோட்டல். வாங்க இதை ஆர்டர் போய் பிக்கப் பண்ணிட்டு நம்ம டெலிவரி பண்ணலாம். இதான் நம்மளோட ஆர்டரு. இதை போய் எடுத்து நம்ம போய் டெலிவரி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பைக்கில் வச்சுட்டு நம்ம போய் டெலிவரி பண்ணலாம். கேஸ் நம்ம வந்து 2வது ஆர்டருமே டெலிவரி பண்ணுறோம். லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் லொக்கேஷன். பக்கத்துலேயே வந்து ஆர்டர் வந்து அசைன் பண்ணியிருந்ததுனால சீக்கிரமாகவே டெலிவரி பண்ணிட்டோம். வாங்க நம்ம அடுத்த ஆர்டருக்காக போயிட்டு வெயிட் பண்ணலாம். நம்ம 3வது ஆர்டர் வந்து எஸ்ஆர் காஃபி ஹோட்டலுக்கு நம்ம வந்து பிக்கப் பண்ணிட்டோம். இதை போய்ட்டு வாங்க நம்ம கஸ்டமர்கிட்ட போய்ட்டு டெலிவரி பண்ணலாம். நம்ம வந்து 3வது ஆர்டருமே டெலிவரி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் மெயின் லொக்கேஷனில் போயிட்டு அடுத்த ஆர்டருக்காக வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கைஸ், நமக்கு இப்போ 4வது ஆர்டருமே அசைன் ஆகிருக்கு. வாங்க அதை போய் நம்ம எடுத்து டெலிவரி பண்ணலாம். 4வது ஆர்டர் வந்து நம்ம வந்து பேக்கரியிலேருந்து பப்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து பிக்கப் எடுத்தாச்சு. போயிட்டு டெலிவரி பண்ணலாம். மக்களே, 4வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி ஆஃபீஸு. நம்ம போயிட்டு மேடத்தை போய்ட்டு டெலிவரி பண்ணிவிட்டு வந்துவிட்டோம். இப்போ நம்ம 5வது ஆர்டருக்காக போயிட்டு வெயிட் பண்ணலாம். 5வது ஆர்டர் வந்து நமக்கு கேவ்ஸ்லேருந்து வந்து ஆர்டர் வந்து புக் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு போயிட்டு டெலிவரி பண்ணலாம். நம்ம வந்து இப்போ கேஎஃப்சி வந்து லொக்கேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். ஆர்டர் ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம போயிட்டு வாங்கிட்டு அதை போய் டெலிவரி பண்ணலாம். கைஸ், நீங்கள் வந்து கேஎஃப்சியில் ஆர்டர் போடுறதா இருந்தால் ஒரு 10 o'clock வந்து ஷாப் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து ஆர்டர் வந்து ரெடி ஆகிறதுக்கு எப்படி வந்து ஒரு 11:30க்கு மேலே தான் வந்து ஆர்டரே ரெடி ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஆர்டர் போடுறதா இருந்தால் ஒரு 11 o'clock மேலவே நீங்கள் வந்து ஆர்டர் போடுங்க. ஏன்னா நான் வந்து 10 o'clock வந்து ஆர்டர் அக்செப்ட் பண்ணிவிட்டு வந்து ரீச் ஆனேன். ஆனால் இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 11:30 ஆக போகுது. ஸோ வந்து இன்ன வரைக்குமே ஆர்டர் வந்து ரெடி ஆகலை. ஸோ வந்து நாகர்கோவில் மக்களே, நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து ஆர்டர் போடுங்க. டைமிங்கை பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்புறம் வந்து டிலே ஆச்சுன்னா இது உங்களுக்கும் கஷ்டம், எங்களை மாதிரி டெலிவரி பர்சன்ஸுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ். ஃபைனலி வந்து கேஎஃப்சிலேருந்து நமக்கு வந்து ஆர்டர் வந்து ரெடியாகி கொடுத்துட்டாங்க. இதை போய் நம்ம போய் டெலிவரி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 1 hour 20 minutes கிட்ட ஆகிருக்கு இந்த ஆர்டர் ரெடி ஆகிறதுக்கு. ஸோ நாகர்கோவில் மக்களே, கொஞ்சம் பார்த்து வந்து டைமிங்கை பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஆர்டர் வந்து சீக்கிரமாக வந்து ரிசீவ் ஆகும். கைஸ், நம்ம வந்து 5வது ஆர்டரையும் வந்து டெலிவரி பண்ணுறோம். இது லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து சுசீந்திரம் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரயில்வே கேட் வந்து கிராஸ் பண்ணிப்போம். அந்த வீடியோவை நான் வந்து இது கூட ஆட் பண்ணுறேன். ரொம்ப அழகாக இருக்குது இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா.
ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜொமேட்டோ விலாகில் வந்து டே 2. இந்த டே 2ல் வந்து பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட் ஆர்டர் வந்து என்னை வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடுச்சுன்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து லாஸ்ட் ஆர்டரு உங்களுக்கு எல்லாத்துக்கிட்டே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கேஎஃப்சி தான் வந்து கடைசி ஆர்டர் வந்து நமக்கு வந்து அசைன் ஆகிருந்தது. அந்த ஆர்டர் வந்து நமக்கு அசைன் ஆனது டைமிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து மார்னிங் வந்து 10:15 சம்திங் தான் வந்து நமக்கு வந்து ஆர்டர் அசைன் ஆயிருந்தது. அந்த ஆர்டரை வந்து நம்ம பிக்கப் எடுத்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து 11:30 அபோவ் தான் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 1.5 hour கிட்ட வந்து நம்ம வந்து அங்கேயே நம்ம டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம். அது வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங் வந்து 10 o'clock வந்து கஸ்டமர் வந்து ஆர்டர் வந்து புக் பண்ணியிருந்திருக்காங்க போல். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே இந்த மாதிரி கேஎஃப்சி அந்த மாதிரி வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்போவுமே வந்து 11 o'clock மேலே தான் வந்து அங்கே ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகும். 10 o'clockலாம் வந்து ஷாப் ஓப்பன் பண்ணுவாங்களே தவிர 11 o'clock மேலே தான் வந்து ப்ரிப்பரேஷனே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ரொம்ப டைம் இழுத்துச்சு. கிட்டத்தட்ட அந்த ஆர்டர் மட்டுமே எனக்கு ஒரு 2 hours கிட்ட வந்து போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நமக்கு ஏர்னிங்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். அந்த 5 ஆர்டர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணனால நமக்கு கிடச்ச இன்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 230 rupees சம்திங் தான் கைஸ் நமக்கு வந்து ரிசீவ் ஆகிருந்தது. ஸோ நாகர்கோவில் மக்களே, நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். என்னன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு 11 o'clock மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணால் தான் நீங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்து ஒரு 1/2 hourக்குள்ளே வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இதை கொஞ்சம் தயவு செஞ்சு எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக தான் சொல்கிறேன். நான் இதில் ஏதாவது ஒன்று தப்பாக சொல்லியிருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் வந்து இதுதான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். மீண்டும்